முழங்கால் வலி, நீ ஜாயின்ஸ் பெயின். உங்களுக்கு லிகமெண்ட் டேர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? இந்த பதிவு உங்களுக்கானது. மாடிப்படி ஏறுறதுக்கே பயமாக இருக்குது, முழங்கால் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, முழங்காலில் வீக்கம் இருக்குது, உட்காந்து எந்திரிச்சா தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்குது, உடனே ஃப்ரீயாக நடக்க முடியல, அவ்வளோ கடுமையான வலி, காலை எடுத்து வைக்கிறதுக்கே யோசனையாக இருக்குது, முழங்காலில் வலி, ரெஸ்ட் ரூம் அதாவது இந்தியன் டாய்லெட்ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸோ உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு பயங்கரமான சிரமம். இந்த மாதிரி சிரமங்களில் அதாவது உங்கள் முழங்கால் வலியோட ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்கீங்க, வீக்கத்தோட அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம்? இது ஏன் அந்த வலியை நமக்கு உணர்த்திட்டே இருக்குது? ஏன் அந்த வலியை இன்க்ரீஸ் பண்ணி உணர்த்திட்டே இருக்குது? இதுக்கு என்ன தான் தீர்வு? மருந்துகள் எடுக்கிற வரைக்கும் அந்த வலி தெரிய மாட்டேங்குது, உணர முடியல. மருந்துகள்ல இருந்து வெளியே வந்தால் மறுபடியும் அந்த வலியை பயங்கரமாக உணர்றோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த பதிவில் ஒரு கண்டிப்பான தெளிவு கிடைக்கும். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த முழங்காலோட ஜாயிண்டில் அதாவது ரெண்டு முழிக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய வீக்கம் அண்ட் வலிக்கு முக்கியமான காரணம்னு அக்குபஞ்சர் ரீதியில் சொல்லப்படுறது யூரினரி பிளாடர் அல்லது சிறுநீர்ப்பை. நல்லா கவனிங்க, அங்கே ஒரு லூப்ரிகேஷன் ஒன்று இருக்கணுங்க, அதாவது ஈரப்பசை இருக்கணும். அது ட்ரை ஆகிறதுனால ஏற்படக்கூடிய உராய்வு தன்மையினால் வரக்கூடிய வீக்கம், வலி. ஸோ இந்த கால்சியம் அதாவது தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா இந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ இது ஏற்படுறதுக்கு யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி ரெண்டு ஆர்கனும் ரெஸ்பான்சிபிள். நீர் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள்னு சொல்லப்படுது. இப்போது இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? இப்போ உங்களுக்கு வலியில் இருக்கீங்க, சில மாதங்களா வருஷங்களா வலியில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வலி வந்துச்சு இல்லைங்களா, இதுக்கு கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்னாடியிலிருந்தே நீர் சார்ந்த பிரச்சனை, கண்டிப்பாக யூரின் சார்ந்த பிரச்சனை இருக்கணும். அதிகமாக யூரின் போயிட்டுருப்பீங்க அல்லது குறைவாக யூரின் போயிட்டுருப்பீங்க. பகலில் நார்மலாக இருக்குது, நைட்டில் அதிகமாக இருக்குது, 2-3 தடவைக்கு மேலே எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. மனசில் பயம் அப்படிங்கிறது திடீர்னு ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னால் இது முடியுமான்னு என்னாலேயே நம்ப முடியல, தயக்கம் அதிகமாக இருக்குது, முடி நிறையா கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இடுப்பு கீழே தெம்பு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. யூரின் எரிச்சலும் இருக்கும், ஃப்ரீக்வன்சி, அர்ஜென்சி அதாவது அடிக்கடி யூரின் போகிற மாதிரி. தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கும் உங்களோட பிரச்சனைக்கும் டெஃபினட்டான சம்மந்தம். கண்டிப்பாக அக்குபஞ்சர் ட்ரை பண்ணுங்கள், ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன்.